இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்திகளுடன். இன்று செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த இனிய நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என்று நியூஸ் ஃபர்ஸ்டின் சார்பாக எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். ஊவா மாகாண சபை தபால் மூல வாக்களிப்பு இன்று மற்றும் நாளை. இந்தியாவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இலங்கை மீனவர்கள் 23 பேர் விடுதலை. ஈராக் மற்றும் சிரியாவில் செயற்பட்டு வரும் IS தீவிரவாதிகளை முற்றாக ஒழிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவிப்பு. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் இவ்வாண்டிற்கான அதிக விருதுகள் இலங்கை அணி தலைவருக்கு. காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் அவதானம் உள்நாட்டுச் செய்திகளுக்கு. ஊவா மாகாண சபை தேர்தலில் தபால் மூல வாக்களிப்பு இன்று இடம்பெறவுள்ளது. தபால் மூல வாக்களிப்பு 2வது நாளாக நாளையும் இடம்பெறவுள்ளது. தபால் மூல வாக்களிப்பதற்காக விண்ணப்பித்திருந்த சுமார் 11,000 பேரின் விண்ணப்பங்கள் இம்முறை நிராகரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். தபால் மூலம் வாக்களிப்பதற்கு பதுளை மாவட்டத்தில் 19,985 பேரும், முனராகலை மாவட்டத்தில் 10,671 பேரும் தகுதி பெற்றுள்ளதாக பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் M. முகமது குறிப்பிடுகின்றார். தேர்தல் தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் M. முகமது. வணக்கம். வணக்கம். அவருடனான இணைந்து கொள்வதற்கான தொழில்நுட்ப காரணமாக மீண்டுமாக அவரை தொலைபேசி ஊடாக இணைத்துக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்கின்றோம். காலை நேர பிரதான செய்திகளில் அடுத்த செய்திக்கு கடந்து செல்கின்றோம். ஊவா மாகாண சபை தேர்தல் தொடர்பில் தேர்தல் சட்டமீறல்கள் குறித்து 41 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுடன் தொடர்புடைய 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். தாக்குதல், அச்சுறுத்தல், சுவர் ஒட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் சட்டமீறல்கள் தொடர்பில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். இந்தியாவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இலங்கை மீனவர்கள் 23 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இந்த மீனவர்களின் 4 படகுகளும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக கடற்றொழில் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் லால் டி சில்வா குறிப்பிடுகின்றார். இந்திய கரையோர பாதுகாப்பு உத்தியோகர்களால் இலங்கை கடற்படையினரிடம் நேற்று மாலை ஒப்படைக்கப்பட்டுள்ள கடற்றொழில் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் கூறினார். காங்கேசன்துறைக்கு வடக்கே உள்ள கடற்பரப்பில் நேற்று மாலை 5:45 அளவில் இலங்கை மீனவர்கள் பொறுப்பேற்றதாக கடற்படை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. 2 கடற்படை படகுகள் மூலம் மீனவர்கள் காங்கேசன்துறைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். தேவேந்திரமுனை, வெண்ணப்புவ, சிலாபம் பகுதிகளிலிருந்து கடலுக்கு சென்றிருந்த மீனவர்கள் சிலரை இந்தியாவிலிருந்து நாடு திரும்பியுள்ளனர். ஸ்லாபம் முன்னேஸ்வரம் ஸ்ரீ வடிவாம்பிகா சமேத ஸ்ரீ முன்னைநாத சுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவத்தில் நேற்று மாலை தீ மிதிப்பு வைபவம் இடம்பெற்றது. மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றும் ஒருங்கமைத்து சிறங்கு விளங்கும் பஞ்ச ஈஸ்வரங்களில் சிறப்பு பெறுவதும் பழமை வாய்ந்த ஆலயமாகவும் சிலாபம் முன்னேஸ்வரம் முன்னைநாத சுவாமி ஆலயம் விளங்குகின்றது. கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமான முன்னைநாத சுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்தில் 28 நாட்கள் விசேட உற்சவங்கள் நடைபெறுகின்றன. விசேட உற்சவங்களில் நேற்றைய தினம் தீமிதிப்பு உற்சவம் நடைபெற்றது. இதில் இனமத பேதமின்றி நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தமது நேர்த்திக்கடன்களை நிறைவு செய்தனர். நாட்டில் இன்று நிலவும் வானிலை தொடர்பான தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். வணக்கம்.
மத்திய சப்ரகமுவ மேல், வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் இடையிடையே மழை பெய்யும். பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் கிழக்கு, வடமத்திய ஊவா மாகாணங்களின் பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை விருத்தியடையும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய இழப்புகளை அல்லது சேதங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். சூரியனின் தெற்கு நோக்கிய நகர்ச்சியின் காரணமாக இன்று 4ஆம் தேதி மதியம் 12:10 மணி அளவில் நீர்கொழும்பு, பெரியோயா, இங்கினியாக்கல, அக்கரைப்பற்று போன்ற இடங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு, காலியூடாக ஹம்பாந்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களிலும் வடகடல் பிராந்தியங்களிலும் அத்துடன் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிரதேசங்களின் பல இடங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து வீசும். காற்றின் வேகம் சில சமயங்களில் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டராக அதிகரித்தும் வீசக்கூடும். புத்தளம் தொடக்கம் மன்னார், காங்கேசன்துறை ஊடாக திருகோணமலை வரையான அத்துடன் ஹம்பாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டராக அதிகரித்து வீசுவதுடன் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும். ஊவா மாகாண சபை தேர்தலின் தபால் மூல வாக்களிப்பு இன்று இடம்பெறவுள்ளது. தபால் மூல வாக்களிப்பு 2வது நாளாகவும் நாளையும் இடம்பெறவுள்ளது. இது தொடர்பான தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் M. முகமது. வணக்கம். ஊவா மாகாண சபைக்கான தபால் மூல வாக்களிப்பு நீங்கள் கூறியது போல இன்றும் நாளையும் நடைபெறவிருக்கிறது. மொத்தம் 30,766 வாக்காளர்களில் வாக்களிக்க இருக்கிறார்கள். மதுரை மாவட்டத்திலிருந்து 19,985 வாக்காளர்களும், முனராகலை மாவட்டத்திலிருந்து 10,671 வாக்காளர்களும் வாக்களிக்கவிருக்கிறார்கள். இன்று காலை அலுவலக நேரத்தில் இந்த நிகழ்வு நடைபெறவிருக்கிறது. கட்சிகள், சுயேட்சை குழுக்கள் தான் நியமனம் செய்யப்பட்ட முகவர்கள், குறித்த அலுவலகத்தின் அலுவலர்கள், தேசிய உள்நாட்டு தேர்தல் கண்காணிப்பு நிலையங்களின் கண்காணிப்பாளர்கள் ஆகியோரோடு தேர்தல்கள் திணைக்களத்தின் மேற்பார்வை உத்தியோகத்தர்கள் நியமனம் செய்யப்பட்டால் அவர்கள் ஆகியோரின் முன்னிலையிலே இந்த வாக்களிப்பு நடைபெறும். அந்தரங்கமான முறையில் ஒவ்வொரு வாக்காளருக்கும் தமது வாக்கினை அடையாளமிட்டு உரிய பொதிகளில் அவர் முன்னிலையிலேயே பொதி செய்யப்பட்டு மீண்டும் அஞ்சல் அலுவலகங்களுக்கு அவை கையளிக்கப்படவிருக்கின்றன. மதுரை, முனராகலை ஆகிய மாவட்டங்களில் அதிகூடுதலான வாக்களிப்பு நிலையங்கள் இருப்பதனால் அவ்விடங்களுக்கு மதுரை மாவட்டத்திலிருந்து 75 அரசாங்க அலுவலர்களும், முனராகலை மாவட்டத்தில் 62 அரசாங்க அலுவலர்களும் மேற்பார்வையாளர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் வாக்களிக்கப்படுகின்ற வாக்குச்சீட்டு பொதிகள் அன்றைய தினமே அஞ்சல் திணைக்களத்திடம் கையளிக்கப்பட வேண்டும். பாதுகாப்பு தேவை என கருதுகின்ற வாக்களிப்பு நிலையங்கள் இருந்தால் நிச்சயமாக அருகில் உள்ள போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியோடு தொடர்பு கொண்டு பாதுகாப்பினை பெற்றுக் கொள்ள முடியும். அதோடு ஒவ்வொரு வாக்களிப்பு நிலையமும் சாதாரண வாக்களிப்பு தினமொன்றிலே வாக்குச்சாவடி ஒன்றின் இயல்பினை அடைவதனால் அல்லது இயல்பினை கொன்றதாக விளங்குவதனால் உடனடியாக அவ்விடங்களில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. எவ்விதமான தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளிலும் வாக்களிப்பு நிலையத்தில் உள்ளோ அல்லது வெளியிலோ போட்டியிடுகின்ற அரசியல் கட்சிகளோ சுயேட்சை குழுக்களோ ஈடுபடக்கூடாது. நன்றி. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் இவ்வாண்டிற்கான அதிக விருதுகளை இலங்கை அணித் தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸ் வெற்றி கொண்டுள்ளார். இவ்வாண்டின் மக்கள் தெரிவு வீரருக்கான விருதை குமார் சங்கக்காரா வெற்றி கொண்டுள்ளார். ஒருநாள் போட்டிகளில் சிறந்த பந்துவீச்சு வீராங்கனை மற்றும் சகல துறை வீராங்கனை ஆகிய விருதுகளை சசிகலா ஸ்ரீவர்தன வெற்றி கொண்டார். 2013 மற்றும் 2014 ஆண்டுகளில் திறமையை வெளிப்படுத்திய கிரிக்கெட் வீராங்கனைகளை கௌரவிக்கும் வகையில் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் விருதுகள் வழங்கும் நிகழ்வு கொழும்பில் நேற்று இடம்பெற்றது.
ஒருநாள் போட்டிகளில் சிறந்த பந்துவீச்சு வீராங்கனை மற்றும் சகலத்துறை வீராங்கனை ஆகிய விருதுகளை சசிகலா ஸ்ரீவர்தன வெற்றி கொண்டார். மகளிர் பிரிவில் சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் சிறந்த வீராங்கனைக்கான விருதை ஷாமரி அத்தபத்து தன்வசப்படுத்தினார். இவ்வாண்டின் சிறந்த துடுப்பாட்ட வீரர், சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் சிறந்த துடுப்பாட்ட வீரர், ஒருநாள் போட்டிகளில் சிறந்த சகலத்துறை வீரர் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் சிறந்த துடுப்பாட்ட வீரர் ஆகிய விருதுகளை அஞ்சலோ மெத்யூஸ் சுவீகரித்துள்ளார். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் சிறந்த வீரருக்கான விருதுகளுக்கு குமார் சங்கக்கார, அஞ்சலோ மெத்யூஸ் மற்றும் ரங்கன் ஹேரத் ஆகியோரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டிருந்தன. இருப்பினும் இலங்கை அணி பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சக்தி டிவியில் பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.